அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காயத்ரி சுந்தர். இது எனது சேனல் பூமகள் உலகம். இதற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு மேஜிக் ஃபர்டிலைசர். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபங்க. இதை எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம். காய்கறி செடிகள், பழச்செடிகள், பூச்செடிகள், இப்படி எந்த வகையான செடிகளுக்கும் இந்த ஃபர்டிலைசரை கொடுக்கலாம். இது செய்கிறது ரொம்பவே சிம்பிளுங்க. எப்படி இந்த ஃபர்டிலைசரை செஞ்சு 3 விதமாக நம்ம செடிகளுக்கு கொடுக்கலான் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்யறதுக்கு நமக்கு தேவைப்படுறது கிச்சனில் வேஸ்ட்டாக போகிற வெங்காயத்தோல், பூண்டுத்தோல், அப்புறம் முட்டை ஓடு. இது 3 வச்சு தான் இந்த ஃபர்டிலைசர் நம்ம செய்ய போகிறோம். நம்ம கிச்சனில் வேஸ்ட் ஆகிற வெங்காயத்தோலையும் பூண்டுத்தோலையும் நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டே வரணுங்க. ஒரு கவரில் போட்டு சேர்த்து வச்சுட்டே வரணும். அப்போ நமக்கு இந்த அளவுக்கு வெங்காயத்தோல், பூண்டுத்தோல் கிடைக்கும். இந்த வெங்காயத்தோலில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. என்பிகேன்னு சொல்கிற நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லக்கூடிய ஜிங்க், காப்பர், அயன், மெக்னீஷியம், சல்ஃபர் போன்ற நிறைய சத்துக்கள் இருக்குது. இது நம்ம செடிகளுக்கு கொடுக்குறப்போ செடி சூப்பராக வளருங்க, நல்ல க்ரோத் இருக்கும். முட்டை ஓடில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதால செடிகளுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுவோங்க. நல்லா காய்கறி செடிகளுக்கு கொடுக்குறப்போ நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். முட்டை ஓடை மண்ணில் போடுறப்போ சீக்கிரமாக மக்காதுங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம கொடுக்குறப்போ ஈஸியாகவே செடிகளுக்கு இதோட சத்துக்கள் போய் கிடைக்கும். இந்த வெங்காயத்தோல், பூண்டு தோலில் நிறைய ரூட்டிங் ஹார்மோனும் இருக்கிறதால செடிகள் நல்லா வேர் விட்டு வளரும். இதை நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம இதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோல் ஈஸியாக பவுடர் ஆகாதுங்க. ஆனால் முட்டை ஓடு கூட சேர்த்து அரைக்கிறப்போ சீக்கிரமாகவே நமக்கு பவுடர் ஆகி கிடைக்கும். இந்த மாதிரி பவுடர் பண்ணதை நம்ம ஒரு செடிக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு கொடுக்கலாங்க. தொட்டிகளில் இருக்க செடிக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு கொடுக்கலாம். 10 நாளைக்கு ஒரு வாட்டி கொடுத்தாவே போதுங்க. இதோட சத்துக்கள் நம்ம செடிக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றுமே ஆகாது. இது வந்து நான் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சதுங்க. லைட்டாக கலர் தான் சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் அதில் இருக்க சத்துக்கள் அதிலே தாங்க இருக்கும். இதை நம்ம செடிக்கு எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி வேர் பகுதியில் நம்ம லேசாக வந்து கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இதை வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு செடிக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதை கொடுத்துட்டு மண் தள்ளி விட்டுக்கலாம். மேலே மண் தள்ளி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு வரலாம். இந்த சத்துக்கள் ஒரு 10 நாளைக்கு நமக்கு இதோட சத்துக்கள் கிடச்சிட்டு இருக்கும். செடிக்கு 10 நாள் கழித்து நம்ம மறுபடியும் இதே ஃபெர்டிலைசராக கொடுக்கலாம். வேறு எந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கலன்னா கூட பரவாயில்லைங்க, இது மட்டும் கொடுத்தாவே போதும். இந்த ஃபெர்டிலைசரை நம்ம எல்லா செடிக்குமே கொடுக்கலாங்க. பூச்செடிக்கு கொடுக்குறப்போ நிறைய பூக்கள் பூக்குது. உங்கள் தொட்டி மண் வந்து இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கறதால ரொம்பவே வளமாக்குதுங்க. இதில் நிறைய மண்புழுக்கள் ஃபார்ம் ஆகும் இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கறதால. மார்க்கெட்டில் போயிட்டு கண்ட ஃபெர்டிலைசர் வாங்கி கொடுக்குறப்போ இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமான்னு தெரியலங்க. ஆனால் இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். சரி, இப்போது செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் மெஷர் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு 2 லிட்டர் தண்ணிக்கு நான் 2 கரண்டி அளவுக்கு போட்டுக்கிறேங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் வரைக்கும் இருக்கும். ஒரு கரண்டி 25 கிராம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50 கிராம் பவுடரை நம்ம 2 லிட்டர் தண்ணியில் நம்ம போட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டு இதை நம்ம மூடி போட்டு லைட்டாக ஒரு நிழலான இடத்துல நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 5 நாள்லேருந்து 1 வாரம் வரைக்கும் இதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நாள் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. 5 நாள் வச்சுருந்தாவே போதும். மேக்ஸிமம் 7 நாள் வச்சுருந்தீங்கன்னா போதும். இப்போ ஒரு 5 நாள் கழித்து நம்ம பார்க்கலாங்க இந்த லிக்விட் நமக்கு எப்படி வந்திருக்குன்னு.
இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு ஒரு நல்ல வாடையோடு இருக்கும் அந்த லிக்விடு, நல்ல ஒரு வாசனை வரும் இதிலேருந்து. ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை அப்படியே தண்ணி கலந்து செடியோட வேருக்கு கொடுக்கலாங்க. ஒரு பங்கு இந்த லிக்விட்னா அது கூட 2 பங்கு தண்ணி கலந்து நம்ம வேர் பகுதியில் ஊற்றிட்டு வரலாம். செடிகள் ஈஸியாக அந்த லிக்விடை அப்சார்ப் பண்ணிக்கும். இந்த லிக்விடை நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை செடியோட வேர் பகுதியில் கொடுத்துட்டு வரலாம். ஒருவேளை டோசேஜ் அதிகமாகச்சுன்னா கூட பாதிப்பு எதுவுமே இருக்காதுங்க. செடியை எந்த விதத்துலேயும் இந்த லிக்விட் பாதிக்காது, வளர்ச்சி தான் இருக்கும். 3வது முறையாக இதை எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண இந்த லிக்விடை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் அடியில் இருக்கும் பார்த்திங்களா திப்பி, இதை நம்ம தண்ணி ஊற்றி வேர் பகுதிக்கு கொடுத்துக்கலாம் ஏதாச்சும் ஒரு செடிக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க துணி வச்சு. இது கூட நம்ம ஒரு 1:1 ரேஷியோ, இது ஒரு பங்கு அப்படின்னா ஒரு பங்கு தண்ணி கலந்துக்கோங்க. தண்ணி கலந்துட்டு இதை நம்ம செடிகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணலாங்க. ஃபாலியர் ஸ்ப்ரே சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ பூச்சிகளுக்கு இதோட வாடை பிடிக்காதுங்க, பூச்சிகள் இருந்தாலும் போயிடும். ஸோ இது ஒரு பூச்சி விரட்டியாகவும் நமக்கு பயன்படுது, அதே சமயத்தில் பயிர் ஊக்கியாகவும் பயன்படுது. புது தளிர்களும் வரும், பூச்சிகளும் விரட்டப்படும். இந்த ஃபெர்டிலைசரை நம்ம எல்லா வகை செடிக்குமே கொடுக்கலாங்க. கீரை செடிக்கு கொடுக்குறப்போ கீரை நமக்கு நல்ல பச்சை பசேர்னு கிடைக்குது. பூச்செடிகள் நிறைய பூ வச்சு கலர்ஃபுல்லாக பூக்குது. கிச்சனில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற வெங்காயத்தோல், பூண்டு தோல், முட்டையோடு வச்சு சூப்பரான ஃபெர்டிலைசர் பண்ணி எப்படி நம்ம செடிகளுக்கு கொடுக்கலான்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இதுக்காக நம்ம கடைக்கு போயிட்டு நிறைய காசு கொடுத்து கண்ட ஃபெர்டிலைசர் வாங்கி போடணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம ஃபெர்டிலைசரை நாமளே ரெடி பண்ணிக்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள், என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.